குங்குமம் வாங்க போன பிரபு இன்னும் வரலையா? ஆமா குருஜி, அப்ப போனவன் தான் இன்னும் வரல. நாங்க வேணா அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டுமா? நீ போய் தேடி கூட்டிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடும். ஏங்க அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். டாடி பேசுடா. இருடா. டாட் சொல்லுங்க. எங்கடா இருக்க? கோயில்ல தான் இருக்கேன். கோயில்லையா? எங்கடா கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் ஆளைய காணோம்? டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வா. ஓகே டாட், இதோ வந்துடுறேன். பாய். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். கொஞ்சம் அர்ஜென்ட், அதான் பெட்டு. சரி போயிட்டு சீக்கிரமா வந்துடுண்ணா. சரி போயிட்டு. ஓகே போயிட்டு வந்துடுறேன். ஏங்க நானும் போயிட்டு வரேங்க. நீ நாத்துக்கு போற? பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அப்படிதாங்க. அவனுக்கு வைத்த கலக்குனா எனக்கும் வைத்த கலக்குங்க. ஐயோ போய் தொலை. தேங்க்ஸுங்க. என்னாச்சு உங்களுக்கு? எல்லாமே கரெக்டா தானே செட் பண்ணியிருந்தோம். அவர் போனா நான் என்ன பண்றது? எல்லாம் நம்ம நேரம். ஐரா ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் ஒருத்தர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? யாருமா வரணும்? அமுல் பேபி வரணும். ஓ பிரபு தம்பியா? வரட்டும். திருவாளர் சண்முகம் இந்து அவர்களின் ஜேஷ்டகுமாரன் திரு பிரபு அவர்களுக்கு சென்னை மஜில்குப்பத்தை சேர்ந்த தெய்வத்திரு வடிவேல் திருமதி ஜானகி குடும்பி அவர்களுடைய திருநிறை செல்வி திவ்யா பொண்ணு பேர் சொல்லும் போதே அபசகுணமா நடக்குது. அதானே. ஐயோ எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரி வரும்னு தோணல. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே அபசகுணமா தான் இருக்கு. பொண்ணோட ஜாதகத்தை வாங்க போனதுக்கு அப்பா பிரச்சனையில மாட்டி உயிர் பொழைச்சு வந்தாரு. நாங்க பொண்ணு பார்க்க போனப்ப வீட்ல கரண்ட் போயிடுச்சு. நடக்கிறது எல்லாமே அபசகுணமா தானே நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சு திரும்பவும் நிச்சயம் வைக்கிறப்பவே தெரியல இந்த பொண்ணோட ராசியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. குருஜி நீங்க சொல்லுங்க, பொண்ணு பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே அர்த்தம்?
இது ஒரு திருஷ்டியா எடுத்துக்கோங்க. நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன சண்முக சுந்தரத்தோட பையனுக்கும் ஜானகி அம்மாவோட பொண்ணுக்கும் குறிப்பிட்ட அதே தேதியில அதே நேரத்துல ஆண்டவன் அருளால நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஹலோ சொல்லுங்க. ஹலோ, என்னாச்சு? கால் பண்ண இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிற. முகூர்த்த நேரம் முடிய போகுது. நீ வரணும்னு எல்லாரும் வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். ஐயோ ஏங்க? ஏய், நீ இல்லாம எப்படி? இந்த கல்யாணத்துக்காக தானே நீ மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துக்கிற. அப்புறம் நீ இல்லாம எப்படி பண்ண முடியும்? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். சரிங்க. இந்த ஃபேன் இப்படி சொதப்பிடிச்சு அன்னைக்கு. விழுந்த ஐயர் மண்டை ஒட்டிஞ்சிருந்தா கூட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டி இருக்கலாம். நினைச்சது நடக்காம நம்ம தலையில எட்டி வந்துருச்சு. வலிக்குது. ஏய், பாத்து. எல்லாமே அவசகுணமா தான் நடக்குது. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணுமா? அம்மா, அவருக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதை விட்டுட்டு அபசகுணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நாங்க பாத்துக்கிறோம்ல. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். பார்த்து அண்ணா, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. ஒரு சின்ன பூஜை இருக்கு. இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் நான் பூஜையை முடிச்சுட்டு சரிங்க. வந்துடுறேன். வாங்க. திவ்யா, சாமி கும்பிட்டுட்டு அந்த இளநீ விளக்க பத்த வைமா. அந்த இளநீ விளக்கு எடுத்துட்டு பிரகாரத்தை ஒரு முறை சுத்தி வாமா. சுத்தி வர்ற வரைக்கும் விளக்கு அணைஞ்சிராம பத்திரமா பாத்துக்கோமா.
ம் நல்லா இருமா. பிரபு, திவ்யா, உங்க மனசு போல வாழ்க்கை அமையும். சந்தோஷமா இருங்க. போயிட்டு வாங்க. சரிங்க குருஜி. போகும்போது பிரகாரத்தை சுத்திட்டு போங்க. ம் ம். போலாமா? குருஜி, ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2வது தடவை நிச்சயம் பண்ணுன்னு சொன்னதுல இருந்து என் மனசெல்லாம் பதறிக்கிட்டே இருந்துச்சு. உங்க பொண்ணுதான் இவங்க வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா நீங்க கொடுத்த ஜாதகம் அப்படி. அப்போ நாங்க கிளம்பலாமா குருஜி? சரி, நீங்க கிளம்புங்க. நான் போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க குருஜி. பாப்பா போலாம். சத்யா, வாங்க குருஜி. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க கல்யாணத்துக்கு குருஜியே வந்துக்கிறாரு. வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. நீண்ட ஆயுளோட இணை பிரியாம 2 பேரும் நல்லா வாழணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். சரி, நான் வர்றேன். சரி குருஜி. வாங்க சரிங்க போலாம். குருஜி. அண்ணா, ஆ? நீங்க இவங்க 2 பேரையும் கூட்டின்னு ஆ. இங்க இருந்து போயினே இருங்க. சரி. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். எங்கம்மா நீ சொன்னியே அந்த இடத்துக்கு தானே? ஆமாண்ணா, அந்த இடத்துக்கு தான். நீங்க போயினே இருங்க, ஆ. நான் பின்னாடியே வந்துடுறேன். பத்திரமா கூட்டின்னு போங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சரி. வாங்க போலாம், வாங்க. ம். ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு அவங்கள அமுச்சுட்டு வந்துடுறேன். என்ன? ம் சரிங்க. வந்துடுறேன். ம் போயிட்டு வாங்க. வெயிட் பண்றேன். டேய் வந்துட்டாடா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. அண்ணா வண்டி என்ன? நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். நான் போய் ஹெல்ப் பண்றேன். என்னடா கார்ல ஏற போறா? டேய், காரோட அடிச்சு தூக்கிடுவான். வண்டி எடுக்க சொல்றான். வேணாம், மிஸ் ஆயிரும். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆமா சார், இதெல்லாம் சத்யாக்கு பிடிக்காது. அதனாலதான். ஆமா, சத்யாக்கு இதெல்லாம் பிடிக்காதுதான். அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நான் சொல்லல. பிரபு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். சரி,
சத்யா பத்திலாம் அவங்ககிட்ட அவங்களும் பேசுவாரா? பேசுவானாவா? சத்யாவை பத்தி மட்டும்தான் பேசுவான். அவ்வளோ பிடிக்குமா சத்யாவை? ம், ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அதை எப்படி சொல்றது? ஆ? ஆ, அவன் கட்டிக்க போற பொண்ணு திவ்யா இருக்குல்ல, அதை விட அவனுக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? என்கிட்ட அவன் சொன்னானே, திவ்யாவை விட சத்யாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். சத்யா தான் கேரக்டர்ல பெஸ்ட், ஹெல்ப் பண்றதுல பெஸ்ட், அதுல பெஸ்ட், இதுல பெஸ்ட்னு சொன்னான். திவ்யா கூட இருக்கிறத விட சத்யா கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு திவ்யாவை விட சத்யாவை தானே பிடிக்கும்னு அர்த்தம். ஆமா, அமுல் பேபிக்கு திவ்யாக்காவோட சத்யாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தேவையான மேட்டும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே எதுக்கு அவன் உதவி நம்ம ஊருக்கு ஆகணும்? வா, தெரிஞ்சா அவனே போயிடுவான். வா போலாம். அவன் சொன்ன உடனே நான் கேட்டேன், இவ்வளவு சொல்றியாடா, அப்ப நீ திவ்யாக்கு பதில் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதுக்கு அவன் சொன்னா, சத்யாவை பக்கத்துல வச்சு ரசிக்கலாம்டா, ஆனா அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். வள்ளி எங்க இருக்க? வீட்ல போட்டது போட்டபடி கிடக்கு. எப்ப வருவ? சீக்கிரம் வா வள்ளி. இல்லம்மா, என் பையன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். ஆமா, பரீட்சை எழுதி உன் பையனை கலெக்டர் ஆக போறான். ஆமா, கலெக்டர் பரீட்சை தான் எழுத போறோம். இனிமே உங்க வீட்டு வேலைகள்லாம் வரமாட்டாங்க. போன வைங்க. இத்தனை தடவை சொல்றது வீட்டு வேலைகள்லாம் போவாதீங்கன்னு. இல்லம்மா, காரணம் எல்லாம் சொல்லிருக்காதீங்க. பையன் கலெக்டர் ஆக போறான், நீங்க வீட்டு வேலைக்கு போயின்னு இருக்கீங்க. என்ன கலெக்டர் சார், பரீட்சை கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா, போகும்போது ஒர்க் ஷாப் வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சார் எக்ஸாம் எழுத போறது எப்படி மறக்க முடியும்? என்னம்மா நீ அவனை போய் சார்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சார் கலெக்டர் ஆக போறாருல, அப்ப மரியாதை கொடுக்கணும்ல. அக்கா, அப்படி கூப்பிடாதக்கா. டேய், கூட இருக்கிறவங்க மரியாதை குத்தாதான்டா மத்தவங்க மதிப்பாங்க. அப்ப கூப்பிடுங்க. ஏய், இந்தடா. அக்கா, எதுக்குக்கா? அக்கா கொடுத்தா ஏன் அதுக்கெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. டைம் ஆச்சு, கிளம்பு. சரிக்கா, வரேன். வரேன்க்கா. டேய், சாமி கும்பிட்டு போடா. ஏன் அப்பா போட்டோவை சாமி பக்கத்துல வச்சுக்கிறீங்க? அவர்தான் அவனோட சாமி. அவர் இல்லனா இந்நேரம் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். டேய், அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடா. மா, என்ன பண்ற? நீ கலெக்டர் ஆக போற. இனிமே யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு கூட நிக்க கூடாது. நீ ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். போ, நல்லபடியா பரீட்சை எழுதினா போ. வரமா. டேய், என்னடா இது? பைக் புதுசா இருக்கு. எப்படா வாங்கின? இது எனக்காக வாங்கினதுலடா, உனக்காக வாங்கினது. எது? எனக்காகவா? ஆமா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற, இப்படி மொக்க பைக்ல போவ. இந்தா. டேய், எதுக்குடா புது பைக்லாம்? பின்ன நாளைக்கு நீ ஐஏஎஸ் ஆயிட்டேன்னா எனக்கு கண்டுக்காம விட்டுற கூடாதுல்ல, அதுக்கு தான்டா இது. சரி, இந்த பைக் என்ன பண்றது அப்போ? இதெல்லாம் ஒரு பைக்காடா, காயிலாங்கல்ல போட்டா கூட இவனு வாங்க மாட்டான்டா. அதை நான் பாத்துக்கிற விடு, வெற்றியோட திரும்பி வா. தேங்க்ஸ்டா. ஏண்டா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற, இதெல்லாம் ஒரு சட்டையாடா? இதுக்கு என்னடா குறைச்சலு? டேய், நீ என் கூட வா. எங்கடா? வான்னு சொல்றல, வாடா. சரி வா போலாம். டேய், வாடா. இது நம்ம அண்ணன் வீடு தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்தா, இந்த சட்டையை மாத்திட்டு வா போ. டேய், பிராண்டட் ஷர்ட் போல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே.
அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சட்டை நல்லா இருக்குல்ல, போய் ட்ரை பண்ணிட்டு வா போ. இப்படி போனாதான் கலெக்டருக்கு கெத்து. டேய் நான் இன்னும் கலெக்டர் ஆகலடா. எக்ஸாம் எழுதுனா ஆயிடுவல. சரி வா போலாம். ஆமா, எதுக்கு நீ உனக்கு சட்டை வாங்கி கொடுத்தா? நீ எதுக்காக பைக் கொடுத்தியோ அதுக்காக தான் நான் சட்டை வாங்கி கொடுத்தேன். புது பைக்கு, புது ஷர்ட், கலக்கிற கதை. என்ன என்ன பார்க்க கிளம்பிட்டியா? எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, கிளம்பு. அவ்வளவு அவசரமா சார் எங்க போறீங்க? சௌமியா, உனக்கு மேட்ரே தெரியாதா? நம்ம கதிர் எக்ஸாம் எழுத போறான். ஓ அப்படியா? கலெக்டர் சார் சொல்லவே இல்ல. வெயிட். இதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் ஐம் ஹாப்பி. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா கலெக்டர் ஆயிடுங்க கலெக்டர் சார். சௌமியா, பைக்கை நீயே கொடுத்துருக்கலாம்ல, ஏன்ட கொடுத்து எதுக்கு கொடுக்க சொன்ன? ஓ, பைக்கும் அவ தான் கொடுத்தாளா? ஓ, அப்ப சட்டையை சௌமியா கொடுத்ததானா? ஆமாண்டா. நீ அவன் ஃப்ரெண்டு தானே, நீயே கொடுத்துருக்கலாம்ல. டேய், நீங்க தானே எனக்கு ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல. அப்புறம் அதுக்கும் மேல. அதுக்கும் மேலையா? ஓ, சௌமியா பேர் பின்னாடி கலெக்டர் பேர் வரணும்னு ஆசைப்படுறா போல. நடக்கட்டும் நடக்கட்டும். சரிடா, நான் கிளம்புறேன். ஆசைப்பட்டாச்சு, டூவாடையேன்னு போயிடலாம் சத்யா. முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீ எங்களுக்கு சொல்லியிருக்க. டேய், அதுவும் எனக்கும் சரி வராதுடா. அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா தானே மேட்ரு. பிடிச்சிருக்குனா அதுக்கு மேல எல்லாமே அதுவா நடக்கும். ஊர்ல லவ் பண்ற யார் யாருக்கோ நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. உனக்கு பண்றதா கஷ்டமா போயிருப்பது. நீ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லு சத்யா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், ஃபர்ஸ்ட் எனக்கே அவன் மேல- சத்யா, சும்மா லவ் பண்ண நல்லா சொல்லாத, நாங்க யாரும் நம்ப மாட்டோம். இங்க பார். பாரு, அப்படியே கண்ணில் காதல் பூந்து விளையாடுதுல. பண்ணமாட்டா, அவங்களுக்கு கால் பண்றான். டேய் டேய் டேய், இருங்கடா. என்ன? டேய், சொல்லி அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்டா. இங்க பாரு, அவருக்கு உன் மேல டிங் இருக்கு, அதனால நீ எதுக்கும் பயப்படானா. டேய், இருக்குதுன்னா அவன் தானடா ஃபர்ஸ்ட் சொல்லணும். கேரக்டர் மாறில இருக்கு. நீ தைரியமா இருக்க, அவரு பயந்தாங்கோலியா இருக்காரு. இங்க நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். அவர் தான் சொல்லுவார், நம்ம வெயிட் பண்ணனா அது இந்த ஜென்மத்துல முடியாது. உம்மைக்கு பாடல் என்ன? ஓ அப்ப அவங்களுக்கு கால் பண்ண. கால் பண்ணு சத்யா. சொல்லுங்க ரோடி பேபி. அமுல் பேபி, எங்க இருக்கிற? ஏங்க? நான் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்க, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் ஷாப்ல தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் அங்க இருப்பேன். ஆ சரி. ம்.
சரிங்க. நான் திவ்யாக்கு எனக்கும் நிச்சயமான விஷயத்த சொல்ல போறேன். ஏன்டா? முடியலடா, தேவலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன சத்யா, அமுல் வர சொல்லிட்டோம், எப்படி லவ் சொல்லணும் யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படியே உள்ளுக்குள்ள மனசு பக்கு பக்குன்னு ஆச்சுக்குமே. உடம்புல ஒரு நடுக்க வருதா? லைட்டா காத்துல அடிக்கிற மாதிரி கூட இருக்குமே. இப்பயும் உன் குரல் இவ்வளவு நடுக்க இருக்கே, நீ எப்படி அவர் வந்ததுக்கு அப்புறம் லவ்வ சொல்லுவ? அதெல்லாம் சொல்லிடுவேன். எப்படி சொல்லுவ? இத பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்குது, உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பேன். இப்பெல்லாம் அடிக்கிற மாதிரி பேசினா அமுல் பேபி அப்படியே தெரிச்சு ஓடிடுவாரு. டேய், வேற எப்பரா பேசினா? அமுல் பேபி, உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்குது. எங்க நீ அப்படி சொல்லு. சரி, ஓகே. அமுல் பேபி, உன்னை பார்த்ததுல இருந்தே என் மனசுல பட்டாம்பூச்சியா பறந்துனுக்குது. இப்ப எதுக்கு ஹைவேஸ்ல டிம் லைட் போட்டு போட்டு அமுத்துற மாதிரி கண்ணை பிதிக்கிட்டு இருக்க? இதான் ரொமான்டிக்னு நீ அப்படிதானே பண்ண? ஐயோ டேய், இன்னும் அவரதான் பண்ணிருக்க. எனக்கு எப்படி வருதோ நான் அப்படி சொல்லிடுறேன், நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர தேவையில்ல, வேலை பாருப்பா. ட்ரைனிங்ல ஜெனிஃபர்னு நம்ம ஏரியா பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னேன்ல, ஆமா, அந்த பொண்ணு தான். இன்னைக்கு தான் 2 வீட்லயும் பேசி ஓகே பண்ணாங்க. 2 வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்களா? அதுக்கு தான் இந்த ஸ்வீட். அப்ப இது எத்தனை நாளா ஓடுது? 6 மாசத்துக்கு மேல லவ் பண்ணிக்கிட்டு இருக்க சத்யா. ஓ, சத்யா, உண்மையா பழகுறவங்க கிட்ட உண்மையா இருக்கணுமா வேணாமா? ஆமா. கேட்டுக்கோ, இந்த மூதேவி 6 மாசமா லவ் பண்றாங்க. என்னடா சொல்லவே இல்ல? கேட்டா அவ சொல்ல வேணான்னு சொன்னாலாம், இவன் சொல்லலையா. நான் சொல்லான் வரப்போ இவனை கூட நான் விட்டுருவேன், ஆனா உன்ன என்ன பண்றேன்னு பாரு. இருங்க, வேணாங்க, ஏங்க. டேய் சசி, டேய் என்னடா யோசிக்கிற? மாப்ள, நீ ஏதோ சொல்லணும்னு நினைச்சியே, அத அவகிட்ட சொல்லிருவியா? டேய், நீ என்ன யோசிச்சேன்னு நல்லா தெரியும். என்ன யோசிச்சா? இதே மாதிரி அவனை புரட்டி எடுத்து கத்தியால குத்துற மாதிரி யோசிச்ச. தப்பு. கத்தியால இல்ல, திருப்புலியால. திருப்புலினா பெரிய ஸ்க்ரூ டிரைவர். சாவடிச்சிரும். மவனே சத்துடா, நீ இன்னைக்கு உன்னை இன்னைக்கு சோறா. இதான் நான் சொன்ன திருப்புலி. குத்துறாத சத்யா. இது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க. ஏய், நீ கையில மட்டும் மாட்டன. யோ, இருக்காங்க. போடா. பாத்து நிக்கிறேன்.
நீங்க ஏங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதை மறந்துடுங்க. உங்களை அதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி மறக்க சொல்ற? எப்படி மறக்க சொல்ற? என்ன என்னடா ஒண்ணு இல்லைங்க. என்னங்க ப்ளீஸ்ங்க, இப்படி பண்ணாதீங்க. சாரி, என்னை ஏமாத்தினது மட்டும் என்னால தாங்கவே முடியல. 6 மாசமா இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம. இதெல்லாம் விட்டுறணும். அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. தெரியாம பண்ற தப்பெல்லாம் இது கிடையவே கிடையாது. அவன் வேணும்னே என்னால மறைச்சுக்கிறான். அத்தை மட்டும் என்னால மன்னிவே முடியல. நீயே சொல்லு, நீயும் தானே இப்ப என் கூட பழகின்னு இருக்க. இந்த மாதிரிலாம் மறப்பியா நான்டா? மாப்ள, நீ ஏதோ சொல்லணும்னு தானே சத்யாவை பார்க்க வந்த? நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது நான் அதை பத்தி சொல்றேன். ஓகே? இப்ப அவனோட விஷயமே மண்டையில ஓடுன்னு இருக்கு. நீ உன் விஷயத்த சொன்னா கொஞ்சம் வேற யோசனைக்கு மாறுவேன். டென்ஷனும் கொஞ்சம் குறையும். அத சொன்னா எப்படி டென்ஷன் குறையும்? இன்னும் டென்ஷன் அதிகமாகி அவனை பஞ்சர் ஆக்கிற மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல, இவ வாய் சரியில்லை. இது அப்படியே செகப்பாக்கிட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். டேய், நீங்க எப்படா வந்தீங்க? உன் பின்னாடி ஃபாலோ பண்ணினே வந்தோம். இப்ப அதுவா மேட்ரு? நீ அவராண்ட போயிட்டு லவ் பண்றேன்னு படக்குன்னு சொல்லிடு. டேய், குள்ள புதம் வேற இருக்கான்டா, எப்படா சொல்ல முடியும்? அவளா ஒரு ஆளாவா மதிச்சிட்டு இருக்க. டேய் போடா, அவனெல்லாம் வச்சு என்னால சொல்ல முடியாதுடா. அவன் இல்லைன்னா நீ சொல்லிடுவியா? ரைட்டு, வீடு, அவனை தூக்கிடுறோம். எப்படா? அதை நாங்க பாத்துக்கிறோம். தூக்குனதுக்கு அப்புறம் வேற ஏதோ காரணம் சொல்லக்கூடாது. அந்த குள்ள பூதம் இடைஞ்சலா இருக்கானா? தூக்கிடுமா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி தூக்குறதுன்னு. சுத்தி முத்தி பாருண்ணா, யாரை பார்த்தா குள்ள பூதம் கூப்பிட்டு தோணுது. சூப்பர். அந்த டேபிள்ல பச்சை கலர் சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அவரை பார்த்தா தான் குள்ள போத மாதிரி தெரியுது. அவன் அடுத்த 10 நிமிஷத்துக்கு இங்க இருக்கக்கூடாது. சார், நான் எதுக்கு சார் அதை பண்ணணும்? எதுக்குதான்? இன்னும் 20 நிமிஷம் சார், அவர் இருக்க மாட்டார். போதுமா? வரேன் சார். காமன் சென்ஸ் என்ன சொல்லு? டேய், இத தெரியாம தான் நீ ஓவர் ஆட் பண்ணிட்டு இருந்தியா? சார், எனக்கு தெரியும் சார். பாஸ், அது என்ன மீனிங் பாஸ் சொல்லுங்க. சார், பிராக்டிகலா சொன்னாதான் சார் அது உடனே புரியும். ஏன் தியரியில சொல்ல முடியாதா? இங்க வச்சு சொல்ல முடியாது. நீங்க என் கூட வாங்க. எங்க? நீங்க வாங்க சார், நான் சொல்றேன். மாப்ள, அது என்னன்னு தெரியல, நான் தலையை வெடிச்சிரும். நான் போயிட்டு வந்துடவா? போய் தொலைடா. தேங்க்யூ. இங்க இருக்க வந்துடுறேன். பாஸ் வாங்க பாஸ். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிடுறேன். வாங்க. என் கையை குத்துங்க. ஐயோ அம்மா, அறிவு கையா உனக்கு? நீ தானே குத்த சொன்ன, அப்படியே கையெடுத்த. கை வலிக்குதுயா? நீங்க குத்தும் போது நான் கையை எடுத்தேன்னா உங்களுக்கு தான் அடிபடுன்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் காமன் சென்ஸ். ஆமா, இதான் காமன் சென்ஸா? ஐயோ, இது தெரியாம கையை உடைச்சுக்கிட்டனே. பதட்டப்படாதீங்க, ஸ்ப்ரே ஒன்று வச்சிருக்கேன், அதை அடிச்சு விடுறேன், சரியா போயிடும். சொல்ல தாண்டா ட்ரை பண்ணிருக்கேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல.
எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? ஐ லவ் யூன்னு சொல்லு. டேய் வாய் முறா, எப்பற பட்டுன்னு சொல்றது? அப்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லு. என்ன சொல்றா, நான் சொல்றேன் வை. நான் உன்னாண்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சேம் டு யூ. இந்த மோமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும். கை காட்டுங்களேன். அப்படி இல்ல, இப்படி காட்டுங்க. ஹை ஃபைவ். செம்மையா இருக்குல்ல? இல்ல, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. மாப்ள, காமன் சென்ஸ்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, உன் அரைமுளைக்கு இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிச்சா? நீ நம்ப மாட்டல? ப்ரூவ் பண்ணி காட்டவா? ஆமா, இங்க செவுரு எங்க இருக்கு? அதான் அங்கதான் இருக்கு, போய் முடியோ போ. அட அதுக்கு இல்லைங்க, இவனுக்கு புரிய வைக்க வேணாம், அதுக்காக கேட்டேன். மாப்ள, செவுரு கிட்ட வா. அதெல்லாம் வர முடியாது. வேணா இங்கேயே சொல்லு, இல்ல ஏஞ்சி போ. அங்க வர மாட்டியா? சரி, ஓகே. மாப்ள, குத்துறா. எதுக்குடா? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, குத்து. குத்துன்றல. சொல்றல, குத்து. யோசிக்காதடா, குத்துறா. நல்ல வேலை, மாட்டிக்குவோம் அவளை. வெளியே ஒருத்தன் கைய உடைச்சா, இவன் வாய உடைச்சுட்டான். இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமா. ஏன்டா இப்படி பண்ண? பாருங்க, எல்லாம் கரெக்டா கிளீனா சாப்பிட்டுறணும். ஓகே, தட்டு மட்டும் ஏன்டா வச்சுக்க. நல்லா சாப்பிடணும். வேணும்னா கேட்டு சாப்பிடணும். போதும் போதும் போதும். இல்ல இல்ல, இது நீங்க சாப்பிடுங்கன்ற. குட் கேர்ள். உனக்கு ஐயோ, நான் சாப்பிட முடியாதுல்ல. தண்ணியாச்சும் குடிப்போம். அதுவும் குடிக்க முடியாதா?